இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அந்தோனியார் பேரால கயிறை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். கயிறை யாரு கட்டி? அந்தோனியார் எங்கேயாவது கயிறு கட்டிக்கிட்டு இருந்தாரா? சொல்லு பாப்போம். இங்க ஃபாதர்ஸ் என்னென்ன பண்றாங்க? உங்களை மந்திரிக்கிறாங்க, பாவ சங்கீதனம் கொடுக்குறாங்க, இங்க திருப்பலி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கடவுள் கொடுக்குற காரியம். இது அன்னில வெளியில நடக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ போய் அந்தோனியார் திருத்தலத்துல நான் கயிறு வாங்கி கட்டிக்கிட்டேன்னா அதுக்கு அந்தோனியார் பொறுப்பு அல்ல. கையில கயிறு கட்டி இருக்கிறவங்க பின்னாடி எல்லாம் பிசாசு எப்போதுமே இருக்கும். பிரைஸ் எல்லாம். ஏன்னா நீ பயந்து போயிருக்க. ஆண்டவர் சொல்றார், கயிறோ மந்திர தந்திரங்களோ தகடுகளோ தாயத்துகளோ அல்ல, ஆண்டவர் வார்த்தையை விடுத்து உன்னை குணப்படுத்துவார். பிரைஸ் எல்லாம். நீ அந்த வார்த்தையை நம்பின பிள்ளையா மாறுறீன்னா கையில இருக்கிற காலில் இருக்கிற கயிறு தூக்கி விட்டாரு, ஆண்டவர்கிட்ட முட்டி போடு, கை வைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டே இரு. உனக்கு ஒண்ணுமே ஜெபிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி கையை வைத்து துதிங்களேன் பார்ப்போம். ஆண்டவர் அந்த துதி கன மகிமை இருக்கிற இடத்துல வல்லமையின் ஆவியை வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார்.